ஏம்மா நம்ம வீட்டில் முன்னாடி இப்படி ஆரோக்கியமான சின்ன சின்ன உணவுகள் தான் சாப்பிடுவோம். இப்போ அந்த சுவை மறந்துட்டாங்க. வேக வைத்த சக்கரவள்ளி கிழங்கு, அரிசி மாவு, பொடித்த வெல்லம், துருவிய தேங்காய், ஏலக்காய் பொடி, தண்ணி ஊற்றி அதுக்கு மேல் ஒரு தட்டில் கிழங்கு வச்சு மூடி போட்டு வேக வைக்கணும். முதல்ல சக்கரவள்ளி கிழங்கு நன்றாக வேக வச்சுக்கணும். வெந்ததும் மென்மையாக இருக்கணும். நன்றாக மசிக்கணும். கட்டி எதுவும் இருக்கக்கூடாது. இதில் அரிசி மாவு, வெல்லம், தேங்காய், ஏலக்காய் சேர்த்து நன்றாக கலக்கணும். மாவு இட்லி மாவு மாதிரி இருக்கணும். வேணும்னா கருப்பு எள் கலக்கலாம். பணியார சட்டி சூடானதும் நெய் ஊற்றுங்க. மாவை ஊற்றி மெதுவாக வேக வைக்கணும். ஒரு பக்கம் வெந்ததும் திருப்பணும். இப்போ இதில் ஒரு சீக்ரெட் இருக்குது. மிதமான தீயில மெதுவாக வேக வச்சாதான் வெளியே குறிஞ்சி வரும். பாரு, வெளியே குறிஞ்சி உள்ள மென்மையான இனிப்பு. இந்த மாதிரி செய்தால் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். இது மாதிரி ரெசிபீஸ் வேண்டும்னா லைக் பண்ணுங்கம்மா, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்கம்மா.